வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பொருளாதார சேர்க்கை, காசு பணம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு சந்தோஷமான லைஃபாக மாறும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க கல்யாணத்துக்கு அடுத்து ரொம்ப பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ரொம்ப தலைகீழாக மாறுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்க ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு ஹை பொசிஷனை அட்டைன் பண்ணாங்க, ஸோ அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்களேன். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பாருங்கள். ஸோ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கார். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா புதனோட வீடான கன்னியில் அவர் நீசமாக இருப்பார். ஸோ அப்போ சுக்கிரன் நீசமாக இருக்கார். ஸோ இது ஒரு ஆணோட ஜாதகம். ஸோ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். மனைவியின் மூலயமா பாதிப்புகள் அப்படிங்கிறத தானே கொடுக்கணும். ஆனால் இவரோட ஜாதகத்தில் எப்படி யோகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஏன்னா மேலோட்டமாக பார்த்ததுமே சுக்கிரன் நீசமாக இருக்குப்பா, இவருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய ரிஜெக்ட் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்க தெரியாமல் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு இல்லாமல் சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் எப்படி திருமணமாகி சந்தோஷமாக இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது, அரசு வேலை கிடச்சிருச்சு, பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சுக்கிரன் நீசமாக இருக்காரு. ஸோ ஆமாம் நீசமாக இருக்கார். ஸோ இந்த சுக்கிரன் நீசம் என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தை கால தாமதப்படுத்தி கொடுக்கும். ஸோ இவருக்கு திருமணம் ஆனதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் தான், 29 வயசில் தான் திருமணமே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே டெய்லி அப்போ சுக்கிரன் நீசமானது திருமண வாழ்க்கை லேட்டானதை காமிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் புதன் கூட பரிவர்த்தனை யோகத்துக்கு அவர் போயிட்டார். ஸோ இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுக்கிரன் நீசமாயிட்டாரு, ஆனால் புதன் கூட பரிவர்த்தனை யோகத்துக்கு போயிட்டார். ஸோ பரிவர்த்தனை யோகத்துக்கு போகும்போது சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆவார். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் சும்மா சின்ன சின்ன கால தாமதங்களையும் சின்ன சின்ன ஒரு பாதிப்புகளையும் கொடுக்குமே தவிர முழுக்க முழுக்க பிரச்சனைகளையும் கொடுக்காது. அப்போ சுக்கிரன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதன் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் உட்காந்துருக்கார். ஸோ அது இன்னுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த குரு எங்கே உட்காந்துருக்காருன்னா 9ஆம் பாவத்தில். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு இந்த புதனை பார்த்துறாரு. அந்த புதன் கூட சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு போனனால சுக்கிரன் தாமதப்படுத்தி கொடுத்தாலும் நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் போய் உட்காந்து நீசமாக இருக்காரு. அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா பிரச்சனைகள், பாதிப்புகள், காசு பணம் புழங்குறதுல கொஞ்சம் சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் யார் உட்காந்துருக்கானா லக்னாதிபதியான சூரியன் உட்காந்துருக்காரு. அப்போ லக்னாதிபதி எப்படினாலும் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அதுவும் 2ஆம் பாவம் காசு பணம் புழங்கக்கூடிய ஒரு பாவத்தில் போய் உட்காந்துருக்கனால கட்டாயம் காசு பணம் புழங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ரைட்டு. இப்போ இதே சுக்கிர தசை வந்தால் இவருக்கு பிரச்சனை வரும்பா, சுக்கிர தசை வந்திருக்காது, அதனால தான் இந்த அளவுக்கு அவர் யோகமாக இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு சில ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவரோட ஜாதக அமைப்பை பாருங்களேன். ஸோ கேபி அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. சூரியனோட லாஸ்ட் பகுதிகள் தான் 8-12 வச்சிருக்கு செவ்வாய் இருக்கனால உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இவரோட ஜாதகத்தில் சுக்கிரனை பாருங்களேன் 6-9. ஸோ 6 அப்படின்னாலே நல்லபடியான காசு பணமும் ஒரு நிரந்தர வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் கொடுக்காரு. ஜாதகம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. ஸோ இப்போ சுக்கிர தசை இருந்தால் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவருக்கு நடந்தது எல்லாமே சுக்கிர தசையில் தான் நடந்திருக்கு. இவருக்கு 2004லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை தான். அப்போ இவருக்கு திருமணமானது, வேலை கிடைச்சது, வீடு வாங்கினது, பொருளாதார முன்னேற்றம் கொடுத்தது, இது எல்லாமே இந்த சுக்கிர தசையில் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் மேலோட்டமாக சுக்கிரன் நீசமாயிட்டார்ப்பா, அதனால் ஒரு வீடு வாங்க மாட்டார், கார் வாங்க மாட்டார் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த கிரகங்களோட நிலை எப்படி இருக்குது, அந்தந்த கிரகங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேபியில் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவரோட திருமணம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையில் குரு புத்தியில் இவருக்கு திருமணம்ங்கிறது நடக்குது. அதாவது
2017 ஜூன் மாதம் இவருக்கு திருமணம் நடக்குதுங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். திருமணம் நடக்கும்போது இவருக்கு குரு திசையில் ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. 7/9 கரெக்டாக அந்த 7 வரும்போது இவருக்கு திருமணம்ங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இவருக்கு லேட் மேரேஜ். ஏன்னா 29 வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படின்னு சொல்லி ஸோ லேட் மேரேஜ். ஸோ மேரேஜ் எப்போ நடக்குது? 2017 நடக்குது. ஸோ இப்போ இந்த 2017 இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஒரு 6 வருஷம் கம்ப்ளீட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் சுக்கிரன் நீசமாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சனி புத்தியும் சரி, புதன் புத்தியும் சரி, கேது புத்தியும் சரி, இவருக்கு நல்லபடியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்குது. எக்ஸாம் எழுதி இவர் வேலைக்கு போயிட்டார். இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்காரு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சூரியனை உங்களுக்கு காமிச்சேன். சூரியன் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி குரு புத்தியில் கல்யாணம் இருக்குது. அடுத்து பாருங்கள் சனியோட தொடர்பு 1, 3, 5, 7, 11 எந்த ஒரு 8, 12 மூலமாக சூப்பராக இருக்குது. ஸோ 2 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்குரிய சனி புத்தியில் உங்களுக்கு கிடச்சிருது. நல்லபடியான பொருளாதார முன்னேற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் 2, 6, 8, 10, 12 தான். ஸோ இந்த 8, 12 வரனால அவருக்கு உடல்நல ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் நல்லபடியான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குது. இந்த புதனில் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாரு. உடனே வீடு வாங்குறாங்க. அப்போ சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் திருமணமான உடனே பார்த்தீங்கன்னா நல்லபடியான பொருளாதார முன்னேற்றம். திருமணமான கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட 1 இயர்க்குள்ளேயே இவருக்கு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருது. படித்து நல்ல பொசிஷனுக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வேலை கிடைக்கிது. வேலை கிடச்சி 2 வருஷம் கழித்து பெர்மனண்ட் ஆனதுமே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இடம் வாங்கணும்னாலோ இல்லை அதற்கடுத்து இன்னும் பொருளாதார முன்னேற்றம் இல்லை நம்ம ப்ரொமோஷன்ஸுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலோ அடுத்த புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவருக்கு தசை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட சுக்கிர தசை முடிஞ்சது. பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு இந்த இயர் எண்டோட பார்த்தீங்கன்னா சுக்கிரன் முடிஞ்சு கிளம்புறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை இவருக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ சூரிய தசை எப்படி இருக்காரு? சூரியன் 2, 4, 6, 8, 10, 12 பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவருக்கு உடல் நலத்திலையும் எலும்பு சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வீடு, வண்டி, வாகனம், வீடு கட்டிட்டாங்க. அடுத்து வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் ப்ரொமோஷன் வரக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. ஏன்னா ராகு இவருக்கு நல்லபடியாக இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா 1ஐயும் 4ஐயும் குறிக்காட்டுது. அப்போ ஒன்று வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, அப்படி இல்லை அப்படின்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறனால வண்டி வாகனம் முக்கியமாக கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சமயம் இவருக்கு ப்ரொமோஷனும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதும் அதிகாரத்தை தான் குறிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை முழுக்க ஆராயாம மேலோட்டமாக பார்த்ததும் சுக்கிரன் நீசமாக இருக்கு, புதன் நீசமாக இருக்கு, இவருக்கு எதுவுமே கிடைக்காது, சூரியன் வீக்காக இருக்காரு, ஸோ அதனால் அரசு உத்தியோகமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அரசு வேலைகளில் பெரிய உத்தியோகங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்த புதனை குருவும் பார்த்துறாரு. அது எங்க 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு. அப்படிங்கிறனால நல்லபடியான யோகமான வாழ்க்கை இவருக்கு